பிறகு சாதத்தை ஏன்னா அவங்க பசியாக இருப்பார்கள். அந்த பசிக்காக எப்பா சாப்பிட்டேன், நல்லா இருப்பா, நல்லா இருக்கட்டும், இரவா கடவுளே சொல்லி கடவுளை சொல்லவோ உங்களுக்கு நன்றி சொல்லவோ அவங்களோட ஆத்மா சாந்தி ஏற்படுகிறது. அதுதான் பிறருக்கு சாதம் பிரசாதம். அதில் பிடி சாதம் வெளிசாதம். அந்த காலத்தில் பல வகையான சத்துக்கள் நிறைந்த மூலிகை வகைகள்லாம் கூட்டி அது ஒரு பக்குவமாக செய்து கொடுப்பது கோவிலில். அந்த காலத்தில் கொடுத்தாங்கன்னா பிரசாதம் பல நோய்கள், மனநோய்கள், சாதாரண மத்திய மக்கள் அப்படின்னு வருவாங்க. இந்த பிரசாதம் குறிப்பிட்ட நாட்கள் சாப்பிட்ட உடனே அவங்களோட உள்ள உறுப்புகள் இயக்கம் நலமாக ஏற்பட்டு பிறகு அவங்களோட சிந்தனை செயல் நல்லா மேம்பட்டு நலமாக அவங்க சுறுசுறுப்பாக இருப்பார்கள். கேட்டால் அந்த இறைவன்கிட்ட சக்தி இருக்குது, அந்த கோயிலில் போனாங்க அப்படி சொல்லுவாங்க. அங்கே கோயிலில் போய்ட்டு பிரசாதம் சாப்பிட்டோன்னு சொல்ல மாட்டாங்க. இப்படி பிரசாதம் செய்யும்போது அது சுத்தமாக இருக்கணும், அது சத்தாக இருக்கணும், உள்ள உறுப்புகள் இயக்கத்துக்காக ஒரு வலிமையாக ஒரு ஆட்ட சக்தி கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்றைக்கி பிரசாதம் ஏதோ ஒரு கிண்டி ஒரு உணவு கொடுத்துட்றாங்க. முன்னோர்கள் சொன்ன உண்மைகளும் என்ன, சித்தர்கள் கொடுத்த சத்திய வாக்கியங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டு பிரசாதத்தை உருவாக்கணும். அப்போ தான் பிற கொடுக்கும்போது அவன் நலம்தான் உன் நலம், உன் நலம்தான் பிற நலம். இந்த பிரசாதம் இல்லையா? பிரசாதம் என்பது பேய் சாதமாக சாப்பிடக்கூடாது, பேய் சாதமாக அள்ளி கொடுக்கக்கூடாது. இது பேய் சாதம். அப்போ அவன் சாப்பிட்டு எங்கே மற்றங்கள் தூங்குவான், இல்லை சாப்பிட்டுட்டு சொல்ல மக்கி போயிட்டு மந்தமாக சோம்பலாக மாறுவான். உழைப்புக்கேற்ற உணவு இல்லவா? அந்த மாதிரி உன் உடலோட என்னவோ அதை கொடுக்கணும். அது பிரசாதம். பேய் சாதம் கொடுத்துட்டு என்னென்னமோ செஞ்சு என்னென்னமோ போடுறாங்க. என்னமோ அன்னதானம். அது என்ன தானம்? அது அப்படி கிடையாது. அன்னதானம் என்ன நேரத்தை கரெக்டாக சாப்பாடு கிடைக்க சொல்லி நேரம் கூட்டு குழுவாக நின்றுக்கிட்டு அப்படி அள்ளி தின்ட்டு அங்கேயே போட்டு விட்ருவாங்க, குப்பை மாதிரி போட்டு விட்ருவாங்க. அது பிறருக்கு நோய் பரவி ஈக்கள் முக்கி அது மாசுக்கு உருவாகி கேவலமாகி கலகமாகி ஹீனமாகி போவது பிரசாதம் அல்ல. ஒரு பிரசாதம் யார் கொடுக்குறீங்களோ அவங்க ஒரு சின்ன ஒரு தொட்டி மாதிரி ஒரு பை மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்டு அதில் போட்டுருங்கன்னா அதை போட்ட பிறகு மூட்டை கட்டிட்டு வச்சிடணும். கார்பரேஷன் அழகாக கொண்டு போவாங்க. அது நலம். பிறகு தொல்லை கொடுத்து துன்பம் கொடுத்து நீ பிரசாதம் கொடுக்கறது குடும்பத்துக்கு நலம் இல்லை, உங்கள் வம்சத்துக்கு நல்லா, பிள்ளைகள் நல்லா, யாருக்கு உனக்கும் நல்லா இருக்காது.